குற்றவியல் பாதுகாப்பு குழு மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஒரு ஆட்சேர்ப்பு வலையமைப்பை கைது செய்தது. பணத்துக்கு ஈடாக விசாக்களை பெறுவதை எளிதாக்குகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ரசீதுகள், தள்ளுபடிகள் மற்றும் பயன்படுத்த தயாராக உள்ள பரிவர்த்தனைகளை கண்டறிதல். விசாரணைகளில் அந்த அலுவலகம் ஒரு விசாவிற்கு 120 தினார்களுக்கு விசாக்களை வழங்கி வருவதாகவும், பின்னர் தொழிலாளர்களின் ஒப்பந்தங்களை 1100 முதல் 1300 தினார்களுக்கு இடைப்பட்ட தொகைக்கு மறு விற்பனை செய்து வருவதாகவும் தெரிய வந்தது. கட்டாய உழைப்பு குடியிருப்புக்குள் அடைத்து வைக்கப்பட்டு தவறாக நடத்தப்பட்டதாக தொழிலாளர்களிடமிருந்து வந்த அறிக்கைகள். மேலும் அவர்கள் தங்குமிட இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். வீடியோஸ் இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஏஜென்ட்டுகளில் பிடிபட்டு சிறைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை நான் ஆரம்பத்தில் இந்த பீரோ கட்டுறது சம்மந்தமாக சொல்லும்போது சொல்லியிருப்பேன். சும்மா யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச கஃபீலை பிடிச்சி உங்களுக்கு வீசாவை கொடுத்து கொண்டு வரது, அதுக்கப்புறமா உங்களை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு 750 தினார் தான் நீங்கள் பணிப்பெண்ணுக்கான விலை நிர்ணயம். என்ன செய்கிறது? கஃபீல்மாருக்கு செல்லருக்கு வந்து ஹவுஸ்மேட்டுன்றது அத்தியாவசியம், இப்போவே வேணும். என்ன போனால் தலையே வெடிக்கிற அளவில் இருக்குது. கொண்டாடி இருக்கவே விடுறாள் வீட்டில் எல்லாமே அங்கே இங்கே அப்படி இருக்குது. இந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பணிப்பெண் வேணும். அப்படின்ற சூழலில் சில பாபாக்கள் தேடி அலைவாங்க ஹவுஸ்மேட். ஸ்டாண்ட் பை இப்போ எங்கேயாவது இருந்தால் உடனே தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி காசோடு அலைவாங்க. அந்த மாதிரி கஃபீல்கள் என்ன செய்வாங்கன்னா, சில ஏஜென்ட்டுகளுக்கு போனதும் ஹவுஸ்மேட் ரெடியாக இருக்குது, இப்போ இருக்குது, சுட நீங்கள் தூக்கிட்டு போகிறது தான் அப்படின்ற மாதிரி உடனே என்ன பண்ணுவாங்க, டீலிங்கை பேசுவாங்க. 1200 1300 1500 தினார் வரைக்கும் சேல் ஆகியிருக்குது. குவைட்டில் 2000 தினார் வரைக்கும் ஹவுஸ்மேட் சேல் ஆகியிருக்குது ஆரம்ப காலங்களில். இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழிலாளர்கள், வேலைவாய்ப்புக்காக வர தொழிலாளர்கள் இந்த மாதிரி விற்கப்படுறாங்க அப்படின்றத தெரிந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா மனித வளத்துக்கான பொது ஆணையம் ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க. இவ்வளவுதான் நிர்ணயம், இதுதான் விலை அப்படின்னு. அதாவது 750 தினார் தான் இலங்கை பணிப்பெண்களுக்கான விலை நிர்ணயம். அந்த பணத்தை தாண்டி அதிகமாக விற்க முடியாது. அப்படி இருக்கக்குள்ள இவங்க என்ன பண்ணுறாங்க, பணிப்பெண்களை கொண்டு வந்து இந்த மாதிரி சட்ட விரோதமாக கொண்டு வரது. உரிய கஃபீலுக்கே டைரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கறதில்ல, வீசாக்களை கொடுத்து பணிப்பெண்களை எடுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ரேட்டில் விற்கிறாங்க. இந்த சம்பவம் ஆல்ரெடி நடந்தது தெரிஞ்சு தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் இதே மாதிரி கூத்து நிறைய நடக்குது. அதுவும் எப்படின்னா, சில வீடுகளில் எப்படி நடக்குது தெரியுமா, இந்த 6 மாத கதை இருக்கு இல்லையா, எல்லா ஏஜென்ட்டுகளையும் நான் சொல்லலை, எல்லாரையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்லது செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வலிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி கெட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க அதை வந்து உங்களுக்காக எடுத்துக்கோங்க. 6 மாதம் வேலை செய்ய சொல்லிவிட்டு 6 மாதம் முடிகிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கல என்ன பண்ணுறது, பணிப்பெண்ணை ஒன்று பாய சொல்கிறது. சிலர் வந்து பாய்வாங்க, சிலரை வந்து வேலை செய்யாமல் இருங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு ஏஜென்ட்டுக்கு கொண்டு வந்து விடுற அளவுக்கு செய்கிறது. சரியாக அந்த 6 மாதம் முடிய கிட்ட இருக்கிற கேப். அதுக்கப்புறம் 6 மாதம் சில நேரங்களில் எப்படியாவது முடிய வச்சுருவாங்க. அதாவது முடிய கிட்டவான்றது என்ன, முடிஞ்சிடும். 6 மாதத்தை முடிச்சிடுவாங்க. முடித்ததுக்கப்புறம் ஒன்று பாய வைக்கிறது, இல்லாட்டி வெளியில் கொண்டு வரது. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது, கஃபீலுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ 750 தினார்னா 325 தினார் தான், 375 தினார் தான் கொடுக்க வரும் கஃபீலுக்கு. ஏன், கஃபீல் வந்து 750 தினார் கட்டி இருந்தால் அந்த 750 தினாரில் பாதி தான் கொடுக்கணும் அப்படின்றது 6 மாதத்துக்கு பிறகு. 6 மாத காலம்தான் அந்த என்ன சார் கேரண்டி பீரியட், அந்த ஒப்பந்த காலம். சரியா, அந்த காலம் வந்து 6 மாதம்தான் இவங்க சொல்லுவாங்க. 6 மாதம் வரைக்கும் எங்களுக்கு கேரண்டி இருக்குது, நீங்கள் ரிட்டர்ன் தந்தால் அப்படியே பணத்தை கொடுத்துருவோம் ஹவுஸ்மேட்டுக்கு. 750 தினார் வந்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்க வேலை பிடிக்கலான்னு திருப்பி வந்தால் 6 மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து பணத்தை மொத்தமாக திருப்பி தந்துடுவோம் அப்படின்னு. 6 மாதம் தாண்டினால், இது வந்து கவர்மெண்ட்டோடைய சட்டம், 6 மாதம் தாண்டினா அந்த பணிப்பெண்ணுக்கான பணத்தில் பாதியே கொடுக்கணும், ஹவுஸ்மேட்டையும் திருப்பி கொடுக்கணும். அது வந்து ரூல்ஸ். அவங்களுக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்தில் ஹவுஸ்மேட்டை ரிட்டர்ன் கொடுக்கலாம், ஏஜென்ட்டுக்கு பாதி பணம் தான் கிடைக்கும்.
அதனால தான் சிலர் வந்து ஏஜெண்ட்டுக்கு கொடுக்காம பணிப்பெண்கள் அவங்களே தெரிஞ்சவங்களுக்கு விற்கிறது குவைத்திகள். என்னை கொண்டு ஏஜெண்ட்டில் விடுங்க உங்களுக்கு வேணாண்ணா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் தான் விடுவேன், நீ அங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை மாற்றி விடுறதுக்கு காரணம் ஏஜெண்ட்டுக்கு கொண்டு போன 6 மாதத்துக்கு பிறகு 375, அதாவது அதில் பாதி தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறதால ஆனால் தற்போதைய சூழலில் இப்போ என்ன ஆகியிருக்குது, ஏஜெண்ட்டுகளுக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் சில ஏஜெண்ட்கள் என்ன செய்கிறாங்க, பாய வைக்கிறாங்க. ஹவுஸ்மேட்களை பாய வச்சு அங்கே வந்ததுக்கப்புறமா கஃபீலோட டீல் பேசி குறைஞ்ச அந்த காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1000 தினார்லேருந்து 1500 தினார் வரைக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக வரக்கூடியவங்க கஃபீலுக்கு இருக்கிறாங்க இல்லையா, வீடுகளில் பனிப்பெண் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமா வேறு முட்டிக்கிட்டு தெரியுறாங்க, வீடெல்லாம் ரொம்ப நாத்தமாக இருக்குது, ஊத்தையாக இருக்குது, குப்பையாக இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷன் வரக்கல என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எவ்வளவு சொன்னாலும் எடுக்கக்கூடிய சில கப்பீல்கள் வருவாங்க. அவங்க கோர்டு கேஸு போலீஸுன்னு எங்கேயும் போக மாட்டாங்க. எப்படியாவது எனக்கு ஹவுஸ்மேட் கொடு, 1500 தினார் வேணாலும் கொடுக்குறேன்ப்பா, ஹவுஸ்மேட்டை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணி இவங்க என்ன செய்வாங்க, அதிக விலைக்கு விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்போ சாதாரண அந்த அளவுக்கு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அதை என்ன தங்கமாக வைரமாக வைடூரியமாக வச்சு கபர்டில் அழகு பார்க்குறதுக்கு, வேலைக்கு ஒருத்தரை வாங்குறாங்கன்னா வச்சு உரிப்பாங்களா இல்லையா, அங்கே கொண்டு போனதும் அவங்கள வச்சு செய்வாங்க. அப்போது அந்த டைமில் கஃபீலுக்கு வந்து எனக்கு வேணாம், இந்த இடத்துல வேலை செய்ய முடியல நீங்கள் ஏஜென்ட் சொல்லும்போது சில ஏஜென்ட்கள் என்ன செய்கிறது, எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்க, இதுக்கு இவங்களும் வாங்கி சாப்பிட்டு இவங்களும் ஏப்பம் விட்டு இவங்களோட குடும்பமும் ஏப்பம் விட்ட அந்த காசை மொத்தமாக மறுபடியும் இவங்க தலையிலே கட்டுறது. அப்போ அந்த கஃபீல் முன்னாடி இருந்த கஃபீல்கிட்ட இருந்து கொண்டு அந்த விட்டத்தில் ஏற்கனவே 750 தினாரில் பாதி தான் கொடுத்தது, திருப்பியும் இந்த கஃபீலுக்கு அதை விட அதிகமான ரேட்டில் விற்றது. லாபம் அடித்து கொள்ளை அடிச்சுட்டு இந்த தொழிலாளர்களை வச்சு கொள்ளை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய வஞ்சகமான செயலை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், காசு கட்டினா தான் விடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில தொழிலாளர்கள் இன்றைக்கும் இந்த மாதிரி அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க, செய்ய வழி இல்லாமல். அதனால் தயவு செய்து இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, நீங்கள் முதலாவது வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய கஃபீல் ஸ்பான்சர் டைரெக்டாக வந்து ஏர்போர்ட்டில் எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை ஏஜென்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுடைய கஃபீல் உங்களுக்கு காட்டுவாங்க இல்லையா, அவங்க கஃபீல் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போன பிறகு உங்களுக்கு அக்காம அடிக்கும்போது உங்களுடைய வீசா காப்பியை கட்டாயம் உங்களோட வச்சுக்கோங்க. வீசா காப்பியை நிச்சயமாக உங்களோட வச்சுக்கோங்க, டைரெக்டாக காப்பி ஒன்று அடித்து வச்சுக்கோங்க. நாட்டில் சரி கொடுத்து வச்சுட்டு வாங்க, நல்லா கிளியராக தெளிவான ஒரு காப்பி ஒன்று. அப்போது நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஏஜென்ட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் அந்த நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் நடந்திக்கலாம், அந்த கஃபீலை வச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல விலைக்கு இங்கே விற்றுருக்கலாம். அக்காம அடிக்கிறாங்க, அக்காம அடிக்கும்போது நிச்சயமாக செக் பண்ணி பாருங்கள், இவங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய கஃபீல் ஸ்பான்சர் தந்த வீசாவில் தான் உங்களை டைரெக்டாக அனுப்பியிருக்காங்களா, கொண்டு வந்திருக்காங்களா. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீசா காப்பியில் இருக்கிற பேர் வேறு, இப்போ அக்காம அடிச்சிருக்கிற கஃபீல்ட பேர் வேறு, அப்படியான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக கஃபீல்கிட்ட கேட்கக்கூடிய உங்களுக்கு இது இருக்குதுன்னா கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கட்டாயம் தூதரகத்துக்கு சரி இதை அறிவிங்க, இந்த மாதிரி ஏஜென்ட்டில் இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்குது அப்படின்றது. அதே மாதிரி பாருங்கள், இந்த பணிப்பெண்கள் இன்றைக்கி ஷெல்டர் சென்டருக்கு போயிருக்கிறாங்க. சில டைம் இவங்க மேலே தப்பு இல்லை, ஒரு வேலை கடைசி கட்டத்தில் இவங்களையும் சேர்த்து ஃபிங்கர் வச்சு அனுப்பினா அவங்களுக்கும் லைஃப் ஸ்பாயில் ஆகும். அதனால் இந்த மாதிரி சரியான திருட்டுகளை வந்து வெளிக்கொண்டு வரலைன்னா நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவோம். முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி விடயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நாட்டில் இருந்து வந்ததுக்கப்புறமா ஏஜென்ட்டில் வச்சு உங்களை ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களோட வீசா காப்பியையும் செக் பண்ணுங்கள், உங்களுடைய கஃபீலோடைய பேரையும் செக் பண்ணுங்கள். 2 பேரோட கஃபீலோட பேரும் வீசாவில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஊழல் தெரிய வரும். தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. திருடனை அழிக்கணும்னா அந்த திருடனுடைய மெதட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த மெதட்டை வச்சு திருடனை நாம் அழிக்க முடியும். ஏன்னா திட்டி நம்ம கெட்ட வார்த்தைகளையும் திட்டி பார்த்தாச்சு, அது திருந்துற ஜென்மங்கள் திருந்தா ஜென்மங்களை வேறொரு ரூட்டில் தான் திருத்தணும். மக்களே, இப்படியே காலமெல்லாம் விட்டுட்டு இருந்தால் நம்மளை கொண்டு புதைச்சிருவானுங்க. ஏதாவது முயற்சி எடுக்கணும், ட்ரை பண்ணுங்கள்.
சாப்பாடு